ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து தியானிப்போம். அதற்கு முன் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். போகையில், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியஸ்தவர்களை சுத்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுக்களை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் செய்யுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்திலே எதையும் இலவசமாய் கொடுக்க ஒருவரும் இல்லை. அப்படியே இலவசமாய் கொடுத்தாலும் ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என்றுதான் கொடுப்பார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இலவசமாய் கொடுக்க இந்த உலகத்திலே ஒருவராலும் முடியாது, கூடாத காரியம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்க இலவசமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கும்படியாக வல்லமையை இலவசமாய் தந்திருக்கிறார். மரித்தோரை உயிர் பெற செய்யக்கூடிய வல்லமையை இலவசமாய் தந்திருக்கிறார். பிசாசுக்களை துரத்தக்கூடிய வல்லமையை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் ஊழியத்தை நாம் செய்வோமானால், அந்த ஊழியத்திற்கு போவோமானால், இவைகளை இயேசுவினிடம் இருந்து இலவசமாய் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுப்பதுதான் கிறிஸ்துவின் மார்க்கம். ஆமேன். ஹல்லேலூயா. டாக்டர்களுக்கு நாம் படிக்க வேண்டுமானால் அளவில்லாமல் பணங்களை செலவழிக்க வேண்டும். குஷ்டரோகிகளை சுத்தமாக்க வேண்டுமானால் டாக்டருக்கு படிக்க வேண்டும். அநேக செலவுகளை செய்ய வேண்டும். அநேக நேரங்களை நாம் தியானிக்க வேண்டும். அநேக நேரங்களை நாம் செலவிட வேண்டும்.
மரித்தோரை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நாம் தேவர்களாக மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மனிதர்களை மரிக்காமல் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். பிசாசுக்களை துரத்த வேண்டும். பிசாசுக்களை துரத்துவதானால் அது சாதாரண காரியம் அல்ல. பிசாசு என்பது மனிதனுடைய மூளையில், மனிதனுடைய சிந்தையில் புகுந்து அவனை உருத்தெரியாமல் அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றவன்தான் பிசாசானவன். அவனை துரத்தக்கூடிய அதிகாரம் இயேசு ஒருவருக்கே உண்டு. ஆமென். இதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இயேசுவின் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்தித்து தியானிக்க வேண்டும். சிந்தித்து தியானித்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்மிடத்தில் பொன்னும் பொருளும் இல்லாமல் இருக்கலாம், பட்டம் பதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கொடுத்த வல்லமையான வார்த்தைகளை நான் கை கொண்டு நடக்கிறேன். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று நீங்கள் உறுதியாய் சொல்லி அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது உங்களுக்குள் அந்த வல்லமை, இயேசு கொடுத்த வல்லமை உங்களுக்குள் வருகிறது. அதை இயேசு இலவசமாய் உங்களுக்கு தருகிறார். அந்த இலவசமாய் பெற்ற அதிகாரத்தை கொண்டு நாம் டாக்டர்களாகவும் தேவர்களாகவும் மாறுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளை தருபவர் இயேசு. இதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோமானால் தேவாலயத்தின் வழி அருகே ஒரு சப்பானி, அதுவும் அவன் எப்படிப்பட்ட சப்பானி என்றால் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே, கருவிலிருந்தே அவன் சப்பானியாய் இருந்து பிறந்தவன். அவனுக்கு சுமார் 40 வயதான போது அவன் தேவாலயத்தின் வாசல் அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசுவின் சீஷர்களாகிய பேதுருவும் யோவானும் இயேசு தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரனாகிய சப்பானி உட்கார்ந்திருக்கும் வழியே போகிறார்கள். அந்த சப்பானியானவன் அவர்களை உற்று நோக்கி தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்க்கிறான். அவர்களோ அவன் அருகே சென்று, அப்பா, எங்களிடத்தில் பொன்னும் பொருளும் இல்லை. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று அவனது கரத்தை பிடித்து
எழும்பி நிற்க வைக்கிறார்கள். உடனே அந்த பிச்சைக்காரன், தாயின் வயிற்றில் சப்பானியாய் உருவான அந்த பிச்சைக்காரன் 40 வயதான முழு மனிதன் எழுந்து நிற்கிறான். அவனுடைய கரடுகளும் அவனுடைய கால்களும் பலன் கொண்டு நின்று துள்ளி குதித்து தேவாலயத்திற்குள் செல்கிறான். தேவாலயத்துக்குள் சென்று அநேகர் மத்தியில் குதித்து நடனமாடுகிறான், குதித்து ஆர்ப்பரிக்கிறான். காரணம், அவன் பிறக்கும் போதிலே இருந்தே கால்கள் நடவாமல் ஊனமுற்று இருந்தான். இப்பொழுது அவன் எழுந்து நடக்கும்போது அவனுக்குள் ஒரு உற்சாகம், தேவனுடைய வல்லமையை அவன் கண்டான். யார் மூலமாக கண்டான்? இயேசுவின் சீஷர்களாகிய பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் அந்த வல்லமையை கண்டான். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் இயேசுவின் சீஷர்களாக மாறி இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது தேவன் இலவசமாய் உங்களுக்கு அந்த அதிகாரங்களை தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கும்போது நாம் டாக்டர்களாகிறோம், தேவர்களாக மாறுகிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு நமக்குள் வரும்போது நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்குள் அன்பு வெளிப்படுகிறது. நாம் தேவராஜ்யத்தை கட்டுபவர்களாக மாறுகிறோம். அன்பின் ராஜ்யத்தை கட்ட வல்லவர்களாய் மாறுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே மனிதர்களாகிய நம்மை தேவன் உருவாக்கி இருக்கிறார். மனிதர்களை பெருகச் செய்கிறார். விசுவாசிப்போம் பிரியமானவர்களே. இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுப்போம். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்போம், அவர்கள் சொஸ்தமாவார்கள். பிறவி குருடர்களை கண்களை திறப்போம். பிறவி சப்பானிகளை நடக்கச் செய்வோம். மரித்தோரை உயிர் பெறச் செய்வோம். ஒன்றை இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. மரித்தோர் என்று குறிப்பிட்டிருப்பது என்னவென்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரித்தவர்கள் என்பது உடல் மரணத்தை குறிப்பது அல்ல. மரணம் என்பது தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள் அழிந்து போவார்கள். ஆக உண்மையான தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டால் நாம் நித்திய ஜீவனை அடைவோம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 17 அதிகாரம் 3 வசனம்,
இவ்வாறாக சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அப்படியானால் ஒன்றாகிய மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவரால் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. மற்றவர்களுக்கு அவர்களை அறிய செய்தால் அவர்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பு கூறுங்கள், வேத வசனங்களை தியானியுங்கள். இலவசமாய் தேவனிடத்திலிருந்து அதிகாரங்களை பெற்று இலவசமாய் கொடுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்கள் கட்டுக்கள் உடையும். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். தேவ மகிமையை காணச் செய்வீர்கள். இலவசமாய் பெற்ற நீங்கள் இலவசமாய் கொடுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கும் எங்கள் பரம தகப்பனே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி வேண்டி கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தர வேண்டுமா வேண்டுகிறோம் தகப்பனே. எங்கள் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிற தேவாதி தேவனே, எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ராஜா. ஒருமன ஆவியை ஊற்றும் ராஜா. உமது அன்பின் ராஜ்யத்தை நாங்கள் பிரசங்கிக்க எங்களை தகுதிப்படுத்தும் தகப்பனே. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை நாங்கள் பறைசாற்ற, நாங்கள் சொல்ல எங்களை தகுதிப்படுத்தும் தகப்பனே. வல்லமையான வார்த்தைகளை தாரும் தகப்பனே. வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடிய வல்லமையை தாரும். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கக்கூடிய வல்லமைகளை தாரும். மரணத்தில் இருப்போரை உயிர் பெறச் செய்யக்கூடிய வல்லமையை தாரும் தகப்பனே. பிசாசுக்களை துரத்தக்கூடிய வல்லமையை தாரும் தகப்பனே. இந்த வல்லமைகளை கொண்டு பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொருவருக்கும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்த எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. தேவ ராஜ்யம் எங்கள் மூலமாய் கட்டப்பட கிருபை செய்தல்லும் அப்பா. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. உங்கள் சகோதரனும் இயேசுவின் ஊழியக்காரனுமாகிய எஸ். ஜான் ஏனோ. ஆமென். ஹல்லேலூயா.